இராணுவத்துக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் அதிக நிதி ஒதுக்கப்படும். இராணுவ வீரர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். புதிய செயற்கைக்கோள்கள், ஏவுகணைகள் மூலம் இந்தியாவின் ஆளுமை அதிகரிக்கும். பூமி விலை கடுமையாக உயரும். ரியல் எஸ்டேட் வாங்க விற்க போன்றவைகளெல்லாம் இனிமேல் வளர்ச்சி அடையும். பூமி விலை கடுமையாக உயர்ந்தாலும் விளைச்சல் நிலங்களின் பரப்பளவு குறையும். நீர்நிலைகள் சரிபடுத்தப்படும், ஆழப்படுத்தப்படும். வீட்டு வாடகை கிடுகிடுவென உயரும். சிறுநீரக கிட்னி பாதிப்பால் அதிக பேருக்கு அபாயம் ஏற்படும் நிலைமையும், பல ரேஸ் கதிர்கள் உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் அதிகரிக்கும் காரணத்தால் புற்றுநோய்க்கு புதிய மருந்துகள் கண்டறியப்படும். சோலார் மின் உற்பத்தி போன்றவைகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் தொடங்குவோர் அதிகரிப்பர். பாரம்பரிய தொழில்களை இளைஞர்கள் விரும்ப மாட்டார்கள். புதிய ட்ரெண்டான தொழில்களை, விற்க வாங்க போன்ற தொழில்களை வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவார்கள். குரு பகவான் 9ஆம் பார்வையால் மகர ராசியை பார்ப்பதால் தொழிலாளர் வர்க்கம் தழைக்கும். தினக்கூலி உயர்த்தப்படும். கிராமங்களில் அதிக இன்டர்நெட் வசதிகள் அதிகரிக்க அரசாங்கம் முனையும். புது தொழிற்சாலைகள் உருவாகும். கார், டிவி, மொபைல் ஃபோன் மற்றும் பெட்ரோல், டீசல் விலை குறைவதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். புது வேலை வாய்ப்புகள், அரசு வேலைவாய்ப்புகளுக்கு அரசாங்கம் புதிதாக ஒரு கொள்கையை உருவாக்கும். இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு நம்முடைய நாட்டில் அந்நிய முதலீடு நாடெங்கும் பெருகும். இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் இந்த குரு பயிற்சியால் உயர்வடையும். தோல், கெமிக்கல், கிரானைட் தொழில்கள் வளரும். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி மக்களின் மனதில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் புதிய புத்துணர்ச்சி பெற்ற இந்தியாவையும் உருவாக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அரசியலில் மாற்றங்கள் பெருமளவில் நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து அனைத்து வீடுகளையும் பார்ப்பதால் எந்தெந்த வீடுகள் வலுவடையுமோ நாட்டிற்கு பெரும் முன்னேற்றம் ஏற்படும் பாதையை உருவாக்கி தரும் என்பதிலும் சந்தேகமில்லை. ரிஷபத்தில் அமர்வதால் பிரதோஷ பூஜை வழிபட்டால் அனைவருக்கும் அனைத்தும் கிட்டும். அனைத்து மக்களும் வாழ்க வளமுடன். இந்த 12 ராசிக்குமான குரு பயிற்சி பலன்களுக்கு இப்பொழுது கற்களை உபயோகிக்கும் உபயோகிப்பாளர்கள், அதாவது நவரத்தின கற்களின் பயன்பாடுகள் இந்த காலகட்டத்திலே அதிகரிக்கிறது. எனவே அனைத்து ராசிகளும், மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிகம், தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்ற 12 ராசிக்காரர்களும் அவர்களுக்கு உரிய ரேஸ் கிடைக்கக்கூடிய அவரவர்களுக்கு உரிய அந்த இரத்தின கற்களினுடைய வசிய சக்தியும் அறிவியல் ரீதியாக அவர்களுடைய கதிர்கள் அவர்கள் அந்த கற்களின் மூலம் அவர்கள் உடலுக்கு பெறுவதால் வியாதி மற்றும் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வியாதிகள் தீர்ந்து சிந்தனைகள் ஒருநிலைப்பட்டு தொழில்களிலே வெற்றி காண முடியும். எனவே